பாருங்க, உங்கள் குடும்பத்தோட நீங்கள் இப்போ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தை குடும்ப சகிதமாக போய் அங்கே போய் என்னுடைய முன்னோர்கள் முதியோர்கள் எந்த ஒரு பாவத்தை செஞ்சுருந்தாலும் அது விலகணும்னு பாவக்காய், என்ன காய்? பாவக்காய். பாவம் ப்ளஸ் காய், அதுக்கு பேர் பாவக்காய். பாவத்தை விளக்கக்கூடிய காய் பாவக்காய் ஒன்றும். ரெண்டாவது கோவக்காய், கோபம் ப்ளஸ் காய். அப்போ அந்த குலதெய்வத்துக்கோ அல்லது நம்மளுக்கோ ஒரு கோபங்கள் இருக்கலாம் இல்லையா, அந்த கோபத்தை விளக்கக்கூடிய காய் கோவக்காய் வச்சுக்கல. வேதாள எது மேலே ஏறு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏறுமா? அப்போ முருங்கைக்காய் வச்சுக்கல. எல்லா தெய்வங்களுமே அருவாளோட நிற்குது. அப்போ ஒரு காய் இருக்குது, என்ன காய் தெரியுங்களா? அருவாக்காய்னு பேர். அருவாக்காய்னு பேர். ஆனால் அதை என்ன முடிச்சு இப்போ சுருக்கிட்டாங்கன்னா, அதிகாலத்தில் அவரைக்காய் தான் அருவாக்காய்ங்கிறது பேரு தான். இன்னைக்கு அவரைக்காயே வந்துருச்சு. அவரைக்காய் 4 காய், புரிஞ்சுதுங்களா? அதே வேளை எலும்பச்சங்காய் மட்டும்தான் இருநிலைப்படும். எலும்பச்சங்காயின்னு சொல்லுவோம், எலுமிச்சை பழம்னு சொல்லுவோம். அது தேவகனி. இப்போ இந்த 5ஐயும் ஒட்டுக்க வச்சு குலதெய்வத்து கோயிலுக்கு போய் ஒரு தட்டத்தில் வச்சு 8 சுத்து. எத்தனை சுத்துங்க? 8 சுத்து. 8 சுத்து சுற்றி வந்து வச்சு சாமி விடணும். சாமிகிட்ட வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு சுத்து, 9 சுத்து. 9 சுத்து சுற்றி முறையாக 9 சுத்து. ஃபஸ்ட்டு 8 சுத்து சுற்றிட்டு தான் சாமி விடணும். அப்புறம் ஒரு சுத்து சுற்றணும். 9 சுத்து சுற்றி சாமி மட்டும் அந்த காயை கொண்டு போய் ஒரு ஆற்றுலையோ ஆறு ஓடுற தண்ணியில் கொண்டு போய் விட்டுறலாம். விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் விலகும். இது எளிமையான, இது ஒரு 50 ரூபா அல்லது 100 ரூபாய்க்குள்ள வந்துடுமா? அவ்வளோதான். பொதுமக்களுக்கு எங்கள் வள்ளுவர் குலத்தை சார்ந்த ஒரு பரிகாரமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம்.